Happy wedding anniversary. Venki, close right to the big surprise. 3, 2, 1, start. அக்கா நான் டாடி பார்க்கறேன். எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு காலையில் நான் வந்து பிரெட் அல்வா செஞ்சேன். அதுக்காக பாதாமை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இருக்கேன். இதில் கொஞ்சம் நெய் ஊற்றி பாதாமை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு அதை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு பிரெட்டை வந்து சின்ன சின்னதாக ஸ்லைசஸ் பண்ணியிருக்கேன். நான் பிரெட்டோட எட்ஜில் இருக்க அந்த பார்ட் வந்து போடலை, பிரெட்டோட உள்ளே இருக்க பார்ட் மட்டும்தான் நான் போட போகிறேன். இந்த பிரெட் அல்வா ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, நம்ம 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் 2 டம்ளர் பால் ஊற்றுறேன். அதில் நான் ஒரு 10 ஸ்லைசஸ் பிரெட் எடுத்தேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா குழஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு ப்ரௌன் சுகர் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க பாதாமை அதில் போட்டுடலாம். போட்டுட்டு கடைசியாக நெய் அதில் கொஞ்சம் விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். நல்லா சூப்பர் வாசமாக இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொலகொலன்னு இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. இப்போது காலையில் 9 மணி ஆகுது. நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். இன்னைக்கு நாங்கள் எங்கெங்கே போகிறோம், நாங்கள் எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் வந்து இப்போ ஹான் ஸ்டேட் பார்க்குக்கு வந்திருக்கோம். செம்ம குளிராக இருக்குது, -2 டிகிரின்னு நினைக்கிறேன். அவ்வளோ குளிராக இருக்குது. க்ளவுஸு சாரீ கட்டிட்டு ஸ்வெட்ரு க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். இப்போது சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கே மேலே எல்லாம் வந்து பைன் ட்ரீ சூப்பராக எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. நல்ல ஒரு கிளைமேட்டாக இருக்குது. ஏரியாவும் சுற்றி பார்க்க சூப்பராக இருக்குது. அங்கே வந்து ஃபால்ஸ் கூட இருக்குது, நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு டேவை சூப்பராக எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். இங்கே சூப்பராக தண்ணி ஓடிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் கோல்டு ஜாஸ்தியாக ஆச்சுன்னா இது எல்லாமே வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். ஹாய் வெங்கி. கீழே இறங்கணுமா? சில்லுன்னு இருக்கும், எப்படி இறங்குது? எங்கேயோ இடம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல. சுமி அங்கே போகலாங்கிறா, ஒரு வெங்கி இங்கே போகலாங்கிறாங்க. 2 பேரும் ஏதோ இடம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் வெங்கி? எதுக்கு சுமி, எதுக்கு இடம் பார்த்துட்டு இருக்கீங்க? அது ஒரு இதுன்னா என்ன? எங்க போனோம்? இப்போ வந்து 3 பேரும் சேர்ந்து அந்த மரத்துல போய் உட்காரணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணி எல்லாம் ஃப்ரீசிங் கோல்டா இருக்கு. எதுக்கு அங்க போகணும்னு பிளான் பண்றாங்கன்னு தெரியல. ராகவ், என்ன ராகவ் பிளான் பண்றீங்க? அப்ப நீ தான் சொல்லணும். ராகவ் தான் குட் பாய் சொல்லு. ஸ்பாட் வந்துச்சுன்னா நாங்க கண்ணை மூடிட்டு அதை காமிப்போம். ஓ, என்ன கண்ணை மூடிட்டு காமிப்பீங்க? டேய் சொல்லுடா, நீ தான் குட் பாய் இல்ல, என்கிட்ட சொல்லு. உண்மையை வாங்கலாம் தான் பாக்குறேன், சொல்லுடா. அப்படியா? அப்ப எனக்கு தெரியாம ஏதோ பிளான் பண்ணிருக்கீங்க. ஏதோலாம் இல்ல, இப்ப தெரிய போகுதுதான். சரி போ போ. 3 பேரும் சேர்ந்து சர்ப்ரைஸா ஏதோ பிளான் பண்றாங்க, என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ராகவ் குட்டி குட் பாய் சொல்லிடுவான்னு பார்த்தா அவனு சொல்ல மாட்டேங்கிறான் என்கிட்ட. சர்ப்ரைஸ் இன்னும் கொஞ்ச நேரம் தான், நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. என்னன்னு தெரியல. ஒரே ஒரு க்ளூ கொடுத்துமா? இரு சொல்லு, என்ன க்ளூ? அது சாப்பிடுறது. சாப்பிடுறது? ஆமா. கேக்கா? இல்ல. அப்புறம் டாடி கேளுங்க. சாப்பிடுறதுன்னா அது கேக்கா தான் இருக்கும். ஆனிவர்சரிக்கு கேக் கரெக்டா? இல்லம்மா. சரி தம்பி, நீ கரெக்டா வெங்கி? தாங்குங்க. நீங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க, போங்கப்பா. ஐ திங்க் ஆனிவர்சரிக்கு சர்ப்ரைஸா கேக் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா வெங்கி? கேக்கா சுமி? கேக்கா? கேக் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? சொல்லவே மாட்டேங்கிறாங்க. கேக்கா நானும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் ராகவ் ஏதோ சாப்பிடுறது சர்ப்ரைஸ்னு சொல்றான். ஐ திங்க் நான் கேக்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ராகவ் கரெக்டா?
ஓகே பார்க்கலாம். கேக் கட் பண்ண போகிறோம். அதனால நாங்கள் வந்து ஒரு பிளேஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அங்கே தான் போய் உக்காரலான்னு இருக்கோம். சப்பல்லாம் கழட்டிட்டோம். நம்ம தண்ணி ரொம்ப கோல்டாக இருக்கும். பட் இருந்தாலும் தாண்டி போய் அங்கே கல்லெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அங்கே போகலான்னு ஒரு ஐடியா. எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. கழட்டிட்டு என்ன சர்ப்ரைஸ் தெரியல. சும்மையே சொல்ல மாட்டேங்கிற, என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்க வந்து இவ்வளோ ஃப்ரீசிங் கோல்டுல ஷூவை கழட்டுங்க, சாக்ஸ் கழட்டிட்டு வாங்கன்னு மட்டும் சொல்றாங்க. ஆனா எதுக்கு என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. கோல்டாக இருக்குது கீழே, அதனால நான் மேலே தூக்கிட்டேன். சரியான கோல்டா இருக்கு. எதுக்கு ஷூ கழட்ட சொல்றீங்க? சாக்ஸும் கழட்டுமா? ஆமாம், அது மேலே போய் உட்காந்து சீக்கிரம் கழிச்சு எடுத்துக்கோ. கேக்கு தான் நான் சொன்னேன்ல. நம்ம கேக்கு பார்க்கலாம். இருக்குங்களா ரெடி? அவ்வளோதான். இதான் வந்து கேக்கு. கத்தி எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்களா? நல்லா இருக்குமா? எதுவும் ஆக மாட்டேங்க. ஜிஜின்னு இருக்குது. சூப்பர் கேக். நான் சொன்னேன்ல கேக் தான் வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்ட்டு. இங்கயா? இப்போ நம்ம உள்ள போகிறாங்க. உள்ளியா? டாடி இதுவே ரொம்ப ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு டாடி. அந்த மணல் மேலே நீர் விடுமா? ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. பயங்கர சிலிண்டர் இருக்க முடியல. ஷூ போட்டுட்டு தான் அங்க நின்னுக்கலாம், தண்ணில வேண்டாம். ஷூ எல்லாம் கழட்டிட்டு சாக்ஸ் எல்லாம் கழட்டிட்டு போய் தண்ணியில நின்று கேக் கட் பண்ணலாம்னு பிளான் பண்ணாங்க. ஆனா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரியான கோல்டா இருக்கு, சில்லுன்னு இருக்கு. ஷூ சாக்ஸ் இல்லாம நிக்கவே முடியல. நல்லா இருக்குது. கேக் எனக்கு தெரியாம சர்ப்ரைஸா கேக் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. தோ நல்லா இருக்குது. சூப்பரா குட்டி. -7 டிகிரிஸா? நல்ல வெயில் அடிக்குது. ஆனா -7 டிகிரிஸ்ல இருக்கு. கால் கீழே வைக்கவே முடியல. ஒரு 4-5 செகண்ட் கீழே இருந்தா கூட கால் விறுவிறுன்னு இழுக்கு. வந்து கேக் கட் பண்றதை விட்டுட்டு நாங்க வந்து ஷூ சாக்ஸ் போட்டுட்டு இருக்கோம். இதை போட்டு முடிச்சுட்டு இப்போ போய் சூப்பரா கேக் கட் பண்ணலாம். இந்த கேக் வாங்குறத என்கிட்ட சொல்லவே இல்லை, சர்ப்ரைஸா போய் வாங்கியிருக்காங்க. இது வந்து அழகா குட்டியா எல்லோ ரெட் ப்ளூ கலர் கேக். இப்போ நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நம்ம வந்து நடுவில் போய் பிரிட்ஜுக்கு நடுவில் ஃபர்ஸ்ட் பிளான் வந்து தண்ணி கிட்ட போய் தண்ணிக்கு நடுவுல நின்று கேக் கட் பண்ணலாம்னு பிளான் பண்ணோம். பட் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பிளான் சுமி? பிரிட்ஜுக்கு நிற்கிற பிளான். பிரிட்ஜுக்கு மேல நிக்கலாம்னு பிளான். ஓ, கத்திலாம் எடுத்து வந்திருக்கீங்க. அப்பா இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கு ஷூ போட்டதுக்கு அப்புறம். அது இல்லாம இங்க பாருங்க, நான் ஒரு மரத்தை எடுத்து இங்க குச்சியா மாத்திட்டேன். அது எதுக்கு? சும்மா இப்ப என்ன நம்ம ஹைக்கிங்கா போறோம். இந்த மாதிரி குச்சிலாம் எடுத்துட்டு போவாங்க. இந்த ஃபீல் இப்ப வந்து பிரிட்ஜுக்கு நடுவுல நின்னுட்டு இருக்காங்க. இங்க நின்னு கேக் கட் பண்ண போறோம். இங்க வந்து சுத்திலும் யாருமே இல்ல. நல்ல ஒரு ஃபால்ஸ், ஒரு பிரிட்ஜ், தண்ணி சத்தம், நல்ல ஃபால்ஸ் சத்தம் கேக்குது. கேண்டில். ஓ, கேண்டில்லாம் எடுத்து வந்திருக்கீங்க. மேட்ச் பாக்ஸ். இதுல எதுவுமே எனக்கு தெரியாது. சுமி, ராகவ், வெங்கி 3 பேரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணிருக்காங்க. சரி பரவாயில்ல, விடுங்க, எரியல பரவாயில்ல. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. 3 2 1. ஓகே ஓகே, 4 பேத்துக்கும் ஒரு பீஸ். அப்படிதான் இது கேக் இருக்குது. நம்மளே கட் பண்ணி நம்மளே சாப்பிட்டுக்கலாம். ஓகே, கட் பண்ணலாமா? காட்டுக்கு நடுவுல எனக்கு கேக் கட் பண்றது ரொம்ப புதுசா இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்கு. எல்லாம் ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். இத்தனை வருஷத்துல இந்த வருஷம் எனக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதுவும் எனக்கு தெரியாம பல இந்த மாதிரி கேக் எல்லாம் வாங்கி எனக்கு சர்ப்ரைஸ் பண்றாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது எத்தனாவது ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரிங்கிறத எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கெஸ் பண்ணுங்க. பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. நீங்களே ஃபர்ஸ்ட் கொடுங்க. புதுசா சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க, அதனால நீங்களே கொடுங்க. வாவ், இது எங்க வாங்குனீங்க? அது தெரியும். செமையா இருக்குது. இது நான் டாடி வாங்கி கொடுக்கலாம். செமையா இருக்குது. எனக்குமா? எனக்கு
இந்த கேக் வந்து உங்க எல்லாருக்குமே நாங்க வந்து டெடிகேட் பண்றோம். பட் இப்ப கொடுக்க முடியாது. உங்க பேரை சொல்லி நாங்களும் சாப்பிடுறோம். அந்த கேக் வந்து டாடி வந்து ஒரு நாள் முன்னாடியே வாங்கிட்டாங்க. நேத்து வாங்கினாங்க. நாங்க பாக்குறதுக்கு நாங்க வந்து குப்பை போடுறேன்னு வந்துட்டு நாங்க அந்த கேக் 2 பேரும் பார்த்தோம். நாங்க வந்தாலும் அன்னைக்கு நாங்க குப்பை போடுறேன்னு அப்புறம் 2 பேரும் கேக் நேத்து எப்பவுமே குப்பை போய் போட்டுட்டு வாங்கடான்னு சொன்னா கூட போட மாட்டாங்க. நேத்து வந்து நாங்க போய் போட்டு வரோம், நாங்க போய் போட்டு வரோம்னு கேட்டீங்க. அப்ப இதை கொண்டு போய் காலையில வைக்கிறதுக்கு இல்ல இது பாக்குறதுக்கு காலையில இருந்துச்சு கீழே. பாக்குறதுக்கு நாங்க போனோம். பிளானிங்கோட தான் பண்ணிருக்கீங்க. லேட்டா வந்தாங்க. அது கேட்க வேண்டிட்டு தான் வந்தாங்க. இவங்க வந்து ஒர்க்ல இருந்து லேட்டா வந்தாங்க. ஏன்னு கேட்டதுக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த கேக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. இதை வாங்கிட்டு டிக்கிலே கார்ல வச்சுட்டு வந்திருக்காங்க. குப்பை போட போறேன்ட்டு போயிட்டு நீங்க 2 பேரும் பாத்துருக்கீங்க. ஏன்டா காமிக்கவே இல்லை. ஆக்சுவலா நண்பர்களே என்ன நடந்தது அப்படின்னா, எப்பவுமே இலக்கிய வந்து எனக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க ஏன் லேட் அப்படின்னு. நேற்று அதிசயமா அவளுக்கு ஒரு டவுட், நான் வீட்டுக்கு லேட்டா வரேன் ஏன் லேட்டுன்னு ஃபோன் பண்ணான். நான் சொன்னேன் இந்த மாதிரி டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா அப்போ வந்து வால்மார்ட்ல இருந்தேன், கேக் செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன் நான். சரி கேக் எப்படி வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும், அது வந்து கண்டுபிடிச்சிடுவா சர்ப்ரைஸா இருக்குன்ட்டு கார் டிக்கில வச்சுட்டேன் கேக். அது -7 டிகிரிஸ்ல இருக்கு, அதனால ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால கார் டிக்கில வச்சுட்டேன். அப்ப இவங்க குழந்தைங்க 2 பேர் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டே போங்கடா டஸ்ட்பின்ல போய் போட்டு வர மாதிரி போங்கடா அப்படின்னு சொல்லி கார் கீ கொடுத்து இந்த மாதிரி நீங்க பாத்துட்டு வாங்கன்னு சொன்னா அவங்களும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்ட்டாங்க. ஸோ இலக்கியாவுக்கு வந்து அது எந்த விஷயமும் தெரியாது. ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி நாங்க 3 பேரும் பிளான் பண்ணிருக்கோம். இன்னும் சர்ப்ரைசஸ் இன்னும் இருக்கு, அது போக போக நீங்க உங்களுக்கே தெரியும். ஓகே, வெயிட் அண்ட் வாட்ச். அப்ப கேக் இல்லாம இன்னும் சர்ப்ரைஸ் இருக்கு. எஸ். இப்ப வந்து வெட்டிங் ஆனிவர்சரிங்கிறது நீங்க எனக்கு மட்டும் சர்ப்ரைஸ் பண்றீங்க. வெட்டிங் ஆனிவர்சரினா உங்களுக்கும் அதுல சர்ப்ரைஸ் இருக்கணும். எனக்கும் சர்ப்ரைஸ் தான் இன்னைக்கு வந்து. ஆக்சுவலா நாங்க பிளான் பண்ணோம் தண்ணியில இருந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு. பட் ஆனால் அது ஃபெயிலியர் ஆகி போச்சு, இருக்கவே முடியல. கை கால் அப்பா பயங்கர ஃப்ரீஸாக இருக்கு. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த வுட்ல ஒரு பிரிட்ஜில் நடுவில் நின்று பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு வருஷத்தை நாங்கள் கொண்டாடினதே கிடையாது. ரியலி சர்ப்ரைஸ் தான். சுற்றிலும் ஃபுல்லாக காடு, நடுவில் அருவி, இந்த பிரிட்ஜில் நின்று கேக் கட் பண்ணிட்டு இருக்கோம். இது ரியலி எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைஸ்ஃபுல்லானதே. பிள்ளைங்க வந்து இப்ப நல்லா வளர்ந்துட்டாங்கிறது நல்லா தெரியுது. பிளான் பண்ணி சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. ராகவ் கேக் சாப்பிட்டு இப்போ கை கழுவுறதுக்காக போறான். தண்ணி எப்படி இருக்கு ராகவ்? சில்லுன்னு இருக்கா? சீக்கிரமா கழுவிட்டு வந்துரு ராகவ். தண்ணி சரியான சில்னஸோட இருக்கு. நம்ம தண்ணியில கை வைக்கவே தேவையில்லை. சும்மா கை கிளவுஸ் இல்லாம இருந்தாலே அப்படியே முழுமுள்ளா குத்துது, கைக்குள்ளெல்லாம் வலிக்குது. இப்போ நாங்க கேக் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்க இந்த ட்ரெயில்ஸ்ல ஒரு வாக் போலாம் அப்படின்ட்டு இப்போ ஒரு வாக்கிங் போயிட்டு இருக்கோம். 3 பேரும் அங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு அப்புறமுமே கூட எனக்கு என்ன பிளானுங்கிறது தெரியல. இன்னைக்கு ஆக்சுவலா என்னாச்சுன்னா லீவ் போட்டிருக்காங்க. இன்னைக்கு வெனஸ்டே, லீவ் போட்டது கூட எனக்கு தெரியல. சர்ப்ரைஸா சுமியும் ராகவும் அவங்க டீச்சருக்கு மெயில் அனுப்பியிருக்காங்க. வெங்கியும் லீவ் போட்டிருக்காங்க. நான் காலையில எப்பவும் போல அஸ்யூஷுவல் இவங்க கிளம்புறதுக்கான டைமிங்ல நான் எந்திரிச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இவங்க வந்து லேட்டா எந்திரிச்சு நாங்க இன்னைக்கு லீவ் போட்டோம் அப்படின்னு சர்ப்ரைஸா சொல்றாங்க. வெங்கி வந்து இத்தனை நாளா vlogல வரல. இது வந்து ஆனிவர்சரி ஸ்பெஷல்ங்கிறதுனால கண்டிப்பா நீங்க வரணும்னு சொல்லி நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ இன்னொரு இடத்துக்கு போலான்னு பிளான் பண்றாங்க, என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ராகவ் நீ சொல்லுப்பா. எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க அந்த இடம். எந்த இடம்? அது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க நீங்க? ஆல்ரெடி போயிருக்கோமா இல்லையா? அத சொல்ல மாட்டேன். சொன்னா கண்டுபிடிச்சிட்டீங்களே. ஆல்ரெடி போயிருக்க இடம்னா தெரியும் நீ சொன்னீனா. இல்ல புதுசா எங்க excited for the next thing. Oh my god. Yeah, I'm so excited. எங்க ராகவ்? நீங்க வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, செம்மையா இருக்கு. ஆல்ரெடி போன இடமா இல்ல போகாத இடம்? போகாத இடமா? ஓகே ஓகே. செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க இடத்துக்கு போறது. ராகவ் வந்து இப்ப ஆல்ரெடி போகாத இடத்துக்கு போறோம் அப்படிங்கிறா. என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க எந்த இடம்ட்டு. என்ன பிளேஸ் எனக்கு டைஜஸ்ட் ஆகணும்ல, அதனால வாக் போயிட்டு இருக்கோம். கேக் சாப்பிட்டது. ஆமா. எனக்கு பேர் என்னன்னு தெரியாது, ஆனா அதை என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். பேர் தெரியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், ஆனா சொல்ல மாட்டேன். கீழே வழுக்குது, பாத்து வாங்க. ஆமா, இது சேலா இருக்குது. மழை பெஞ்சதுனால மண்ணு எல்லாம் சேலா இருக்கு. நேத்தில இருந்தே வந்து இன்னைக்கு என்ன பிளான், நம்மளோட வெட்டிங்க்கு என்ன பிளான்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன், ஆனா சொல்லல.
இது சர்ப்ரைஸ். நீ வந்து அப்பப்போ உனக்கு நம்ம எங்கெங்க போறோங்கிறத நீ வந்து என்ஜாய் பண்ணிக்கோ. ஆனா எங்க போறோம்னு கேட்க கூடாது என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க. அதனால நானும் கேட்கல. இப்பதான் ஒவ்வொரு பிளேஸா எங்க போறோம்னு பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கேன் நான். இப்போ நாங்க கேக் கட் பண்ண இந்த இடம் பேரு வந்து ஹார்ன் ஸ்டேட் பார்க், HAWN. சுத்திலும் நல்ல ஒரு பெரிய பெரிய ட்ரீஸ் சூப்பரா இருக்கு. அது வந்து பிளேயிங் ஏரியா. இந்த சைடு எல்லாம் உட்காந்து சாப்பிடறதுக்கான நிறைய பெஞ்சஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இங்க கேம்ப் பண்ற மாதிரியான நிறைய ஸ்பேஸ் இருக்கு. இந்த இடம் ஃபுல்லா வந்து மெயினா கேம்பிங்க்குன்னே செட் பண்ணிருக்காங்க. நம்ம நல்ல ஒரு 2 days கூட நம்ம இங்க ஸ்டே பண்ணலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பிளேஸ்ல போய் மீட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஒரு கேம் விளையாட போறோம். என்ன கேம்னா, ஒரு வேர்டு சொன்னா அதோட லாஸ்ட் லெட்டர் வச்சு ஒரு வேர்டு சொல்லி அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அம்மாவும் டேடியும் ஒரு டீம், நானும் அக்காவும் ஒரு டீம். நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு விளையாடலாமான்னு யோசிச்சோம். பாட்டு எந்த லெட்டர்ல முடியுதோ அதுல இன்னொரு பாட்டு பாடணும் அப்படின்ட்டு. பட் ராகவும் வெங்கியும் வந்து பாட்டுலாம் எங்களுக்கு தெரியாது, வேற ஏதாவது விளையாடலாம்னு சொல்லிட்டாங்க. இப்ப வந்து பேரு தான் தெரியாது. ஒரு ஊர் பேரு சொல்றோம். ஓகே, ஜூபிட்டர்னா 6ல முடியுது இல்லையா? 6ல ஏதாவது பிளேஸ் எதுனாலும் ராகவ்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கேம் விளையாடலாம் பிளான் பண்ணிருக்கோம். அடுத்த பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கோம். அந்த டிராவலிங் டைம்ல நாங்க வந்து இப்போ ஒரு கேம்ஸ் விளையாட போறோம். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ராகவே வச்சுக்கலாம். வீல முடியுது. நேம் இனிமே வந்து நேம் சொல்லக்கூடாது. ஓகேவா? நேம் வந்து வெங்கடேஷ் குமார்னு அடுத்தது சொல்லலாம். எனிதிங், நேம் ஆஃப் a place, ஓகே, animal or thing. சரி, ராகவ். அடுத்து வீனா வெங்கடேஷ் குமார். But it should not be repeated. ஓகே, இது வந்து ரிப்பீட் ஆக கூடாது. ராபிட். டாட்டூ. ஆஸ்ட்ரிச். ஹேண்ட். The டாக்டர். ஆர். ரன். நெதர்லாண்ட். டைனோசர். ஆர். ரேடியோ. ஓ. அவுல். இதெல்லாம் என்ன பைசனாக இருக்கு? ஆமா, நிறைய பைசன்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு ஃபார்ம் லேண்ட். அந்த இடத்துல ஓ மை காட், என்ன நிறைய பைசன்ஸ் பின்னாடி. பாரு அக்கா. இப்போ எங்களுக்கு போர் அடிக்கிற வரைக்கும் நாங்க கொஞ்ச நேரம் இந்த கேம் விளையாடுவோம். அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஈல வந்து எக். இலக்கியா இல்ல இலக்கியா. அம்மா ராக பண்ணி தூங்கிட்டு வராங்க. நானும் டேடி முன்னாடி உட்காந்து பேசிட்டு வரேன். சர்ப்ரைஸ், சூப்பர் ஜாலி. நாங்கள் ஆல்ரெடி ஒரு தடவை இது பார்த்தோம், இங்கே போகணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் இன்னைக்கு வந்து ஆனிவர்சரிக்கு சர்ப்ரைஸாக கூப்பிட்டு வந்திருக்காங்க. இது வந்து பெஞ்சு அங்கே போயிட்டு இருக்கு பாருங்க. அங்கே மேல இருந்து கீழே ஃபாரஸ்ட் வியூ பார்க்குற மாதிரியான பிளேஸ் இது. இது நாங்கள் பார்த்துருக்கோம். இல்லினாய்ஸ் வந்த வீடியோவில் நாம் இது பார்த்துருப்போம். அப்போ வந்து நாங்கள் இன்னொரு டைம் போகணும் அப்படின்னு நாங்கள் யோசிச்சிருந்தோம். ஆனால் இப்போ ஆனிவர்சரிக்காக சர்ப்ரைஸாக கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஸ்கை டூர் தான் போக போகிறோம். ரொம்ப சர்ப்ரைஸ் இருக்குமா உங்களுக்கு இந்த பெஞ்சில்? இன்னொரு சர்ப்ரைஸா? இது வந்து ஆனிவர்சரி மாதிரி இல்ல, எனக்கு பர்த்டே மாதிரி எனக்கா சர்ப்ரைஸா கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்காமா? நிஜமா அது என்ன எனக்கு தெரியல. நம்ம இது அதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். என்ன இந்த ஸ்கை டூர் வந்து க்ளோஸ்டாமா? வெங்கி க்ளோஸ்டா? இதுதான் பிக் சர்ப்ரைஸ். வீக்கெண்ட்ல தான் வந்து ஓபன் பண்றாங்களாமா. இப்போ க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஜாலியா வந்தோம் இப்போ போலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு இது எங்களுக்கே சர்ப்ரைஸா இருக்கு. நெட்ல பார்த்தேன், ஓபன் போட்டிருந்தோம் இன்னைக்கு காலையில 11 o'clock. சரி 11 o'clock கொஞ்சம் வெளியெல்லாம் சுத்திட்டு இங்க வரலான்னு பார்த்தா இவங்க எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இப்ப இவங்களுக்கும் பெரிய சர்ப்ரைசஸ். சரி ஓகே, இன்னொரு நாள் போய்க்கலாம். சொன்னது யாருமே கேட்க மாட்டேங்குது. சுமி வந்து ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா இங்க ஸ்கை டூருக்கு வரலாம் அப்படின்னு சொன்னா. இப்ப இங்க ஸ்கை டூரும் ஓபன் பண்ணல. இன்னைக்கு ஸ்கை டூர் இங்க பாரு, இங்க ஒரு விஞ்ச் போகுது பாருங்க. சும்மா ஓட்டி பார்த்துட்டு இருக்காங்க. சும்மாவே ஓட்டி உள்ள யாருமே இல்ல, சும்மா ஓடிட்டு இருக்கு. நான் அதை பார்த்துதான் ரொம்ப ஹாப்பியா சரி இன்னைக்கு இருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆக்சுவலா நான் தூங்கிட்டு வந்தேன், நானும் ராகவும் தூங்கிட்டு வந்தோம். இறங்கின உடனே இந்த பிளேஸ் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆனா அங்க போய் கேட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு யாரும் போக முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுதான் பிக் சர்ப்ரைஸா இருந்தது. நாங்க வரும்போது ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா இங்க ஸ்கை டூர் வரலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தோம். ஆனா இப்போ 3 o'clock ஆயிடுச்சு. ஹோட்டலும் மூடி இருப்பாங்க, இதுவும் போக முடியல.
அதுதான் சுமி சொல்லிட்டு இருக்கா. நான் முன்னே சொன்னேன் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்புறமா இங்கே வரலான்ட்டு. இப்போ இங்கே வந்து பார்த்தா இதுவும் இல்லை, ஹோட்டலும் மூடிருப்பாங்க, எங்கே போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஓகே, நம்ம இப்போ வேற ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு பார்த்துட்டு ஹோட்டலுக்கு போகலாம். ஹோட்டலாவது ஓப்பன் ஆயிருக்கா என்னன்னு தெரியல. இன்னும் ஹோட்டலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் அது ஓப்பன் ஆயிருந்தா பரவாயில்ல. இப்போ வந்து நாங்கள் பெட்ரோல் போட்டுட்டு இருக்கோம். இங்கே பெட்ரோல்லாம் வந்து நம்மளே தான் போட்டுக்கணும். இது எப்படி போடலாம் என்னங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வேற ஒரு ஸ்னோ பவுலிங்க்கு வந்திருக்கோம். இது ஓப்பன் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஓப்பன் ஆகுது. நாங்க ஆல்ரெடி போன பவுலிங் சென்டர் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. அதனால விடாமுயற்சியா நாங்க இன்னொரு பவுலிங் சென்டர் இங்க பக்கத்துல, வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பவுலிங் சென்டருக்கு வந்திருக்கோம். இது வந்து 5 o'clock ஓபன் பண்ணுவாங்களாமா. இப்போ 4:45 தான் ஆகுது. இன்னொரு 15 minutes கழிச்சு தான் இந்த பவுலிங் சென்டர் ஓபன் பண்ணுவாங்க. அப்போ உள்ள போய் ஜாலியா விளையாடலாம். ஒரு கால்ஃப் பிளே கிரவுண்ட் இருக்கு. கீழே வந்து எவ்வளோ பால்ஸ் இருக்கு பாருங்க, குட்டி குட்டியாவே இருக்கிறது. அந்த ஒயிட் கலர் எல்லாமே பால்ஸ். இன்னும் பால் அங்கிருந்து வந்து விளையாடுறாங்க. இது வந்து ஒரு பிராக்டிஸ் சென்டர்னு நினைக்கிறேன். அங்க கால்ஃப் பிளே பண்றாங்க. இந்த சைடு அதான் அங்க அடிச்சுட்டு இருக்காங்க, தெரியுது இருக்காங்க, அங்க அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லா கால்ஃப் விளையாடுறதுக்கான பிளேஸ். வீடியோல தெரியுதா, அங்க ஒயிட் கலர்ல நிறைய குட்டி குட்டியா இருக்கு. ஒரு 400-500 பால் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடம் ஃபுல்லா பால் தான், கால்ஃப் பால் இருக்கு. இங்க வந்து இன்னும் சாப்பிடல, ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் 5 o'clock ஆக போகுது. ஹோட்டல்ஸ் வந்து 2:30க்குலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்க அங்க ஸ்கை டூர் போனதுனால 2:30க்கு கரெக்டா ஹோட்டலுக்கு போக முடியல. ஸோ இப்போ 5 o'clock திருப்பி ஹோட்டல் ஆரம்பிப்பாங்க. இங்கேயும் 5 o'clock தான் பவுலிங் ஆரம்பிப்பாங்க. நம்ம பவுலிங் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஹோட்டல் போய் சாப்பிட போறோம். இல்ல, ஹோட்டல் போயிட்டு அப்புறம் தான் பவுலிங் வரும். எனக்கு பசிக்குது. 10 o'clock வரைக்கும் இருக்கு. ஓகே, வெங்கிக்கு வந்து பசிக்குதாவா, அதனால வந்து எல்லாத்துக்குமே பசிக்குது. சுமிக்கு எனக்கு எல்லாத்துக்குமே பசிக்குது. அதனால வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ஹோட்டலுக்கு போயிட்டு, இங்க பவுலிங் வந்து 10 o'clock வரைக்கும், நைட் 10 o'clock வரைக்கும் இருக்குமா. அதனால நாங்க ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பவுலிங் வந்து விளையாட போறோம். இன்னைக்கு மோஸ்ட்லி நம்ம கார்ல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். ஆமா, இன்னைக்கு காலையில 9 மணிக்கு கிளம்பணும். இப்போ வந்து 5 மணி ஆக போகுது. கார்லயே தான் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கோம். ஒரு பார்க்குக்கு போனோம், அப்புறம் ஸ்கை டூர் போனோம், அதுதான் க்ளோஸ் ஆயிருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு பவுலிங் சென்டர் போனோம், அதுவும் க்ளோஸ் ஆயிருந்தது. இப்போ செகண்டா ஒரு பவுலிங் சென்டருக்கு வந்திருக்கோம். இது இப்போ 5 o'clock தான் ஓபன் பண்ணுவாங்களா. இப்போ 4:50 அந்த மாதிரி தான் டைம் ஆகுது. இன்னொரு 10 minutes டைம் இருக்கு. எங்களுக்கு வந்து பசி எடுத்துக்கிச்சு, அதனால நாங்க வந்து ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம். இப்போ ஸ்னோ பவுலிங் சென்டர் வந்து 10 o'clock வரைக்கும் இருக்கும் நைட்டு. அதனால நாங்க சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா இங்க ஸ்னோ பவுலிங் வந்து விளையாண்டுட்டு இன்னைக்கு சூப்பரா வெட்டிங் ஆனிவர்சரி டேவை கொண்டாடிட்டு இருக்கோம் நாங்க. இப்போ நாங்க சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம் ஹோட்டலுக்கு. பவார்ச்சின்னு ஒரு இந்தியன் குசைன், இங்கே தான் போகிறோம். இப்போ ஓப்பனில் போட்டிருக்கு. டைன் இன்னும் இங்கே இருக்காமா. அதனால இப்போ உள்ளே போய் சாப்பிட்டுட்டு, ரொம்ப பசியாக இருக்குது, சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா பவுலிங்க்கு போய் விளையாடலாம். ஓகே, உள்ளே போய் என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரியல, போய் பார்த்தா தான் டிசைட் பண்ணணும். ஆர்டர் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ ஆர்டர் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணோம்னு நான் தான் இந்த எல்லாத்தையுமே ரெடி பண்ணி இந்த மாதிரி ஸ்பூன் ஃபோர்க்லாம் இங்கே வச்சு அவங்க கொடுத்தாங்க, நான் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் கீதத்துக்குலாம் ஸ்பூன் ஃபோர்க் எதுவுமே தரல, கை வச்சு பிச்சு தொட்டு சாப்பிட்டு வந்து எங்கே போனாலும் நாங்கள் ஆர்டர் பண்ணதில் ஃபஸ்ட்டு வெஜ் கார்ன் சூப் வந்திருக்கு. இன்னும் மற்றது எதுவும் வரல. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சூப்பு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம். மற்ற ஆர்டர்ஸ் எல்லாம் அப்புறமா வரும். வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். நல்லா இருக்கா சுமி? நல்லா இருக்கு. சும்மா நக்கி பார்த்தேன், நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. ஆனா ரொம்ப கார்ன் டேஸ்ட்ல இருக்குது. அது கார்ன் தான்ப்பா, வெஜ் கார்ன் சூப். கார்ன் டேஸ்ட்ல இருக்குது. ராகுக்கு வந்து கீ ரோஸ்ட்னா ரொம்ப பிடிக்கும். ஹோட்டலுக்கு எங்க போனாலும் கீ ரோஸ்ட் தான் ஆர்டர் பண்ணுவான் ஃபர்ஸ்ட். ஆமா, எப்பவுமே ராகு கீ ரோஸ்ட் தான் ஆர்டர் பண்ணுவான். இப்ப வந்து அவனுக்கு பேசுறதும் கேட்காது, நம்ம கூப்பிட்டாலும் கேட்காது. ஏன் ராகவ்?
அதனால ராகாவோட ஆர்டர் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு இப்போ. இப்போ வந்து சுமிக்கு எனக்கும் வெங்கிக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது இன்னும் வரலை. வந்ததுக்கப்புறம் சூப்பு எல்லாத்துக்கும் தான் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து கடாய் பன்னீர் கிரேவி, பட்டர் நான் இருக்குங்க, ரைஸ் சொல்லியிருக்கோம். நாங்கள் ஆர்டர் பண்ண பன்னீர் வெஜ் பிரியாணியும் வந்துருச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம். பன்னீர் வெஜ் பிரியாணி வித் ஸ்பைசியோட கேட்டிருக்கோம். ரொம்ப காஞ்சு. இல்லை, மீடியம் ஸ்பைசி தான். ஸ்பைசி ஆர்டர் பண்ணோம். கொஞ்சம் காரமாக இருக்குது. சூப்பர் டேஸ்டாக இருக்குது. நல்லா இருக்குப்பா, ரொம்பலாம் காரம் இல்லைப்பா. நாங்கள் ஆர்டர் பண்ண எல்லாமே வந்துருச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இனிமேல் வேணும், வேறு எதாவது வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் இதுவே நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதாவது ஆர்டர் பண்ணால் காமிக்கிறோம். சாம்பார் வச்சிருந்தோம். எத்தனை வருஷம் ஆச்சு நான் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டேன். ஹோட்டலுக்கு வந்து 1 இயரே இருக்கு. ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சு. சூப்பர் டேஸ்ட் இருக்கு எல்லாமே. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக ஸ்வீட் மட்டும் ஒரு ரசமலாய் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது இன்னும் சாப்பிடல. லாஸ்ட் இப்போது தயிரோடு நாங்கள் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ராகுக்கு வந்து தயிர்னா ரொம்ப பிடிக்கும். தயிர் எனக்கும் பிடிக்கும், ராகுக்கும் பிடிக்கும். அம்மாக்கும் டேடிக்கும் வந்து லெமன் ஈட்டிங் சேலஞ்ச். லெமன் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு, அதனால அம்மாவுக்கு ஒன்று லெமன், டேடிக்கு ஒரு லெமன். இது வந்து என்னன்னா மூஞ்ச எதுவும் இது பண்ணாம நீங்க வந்து சாப்பிடணும். இதுல நான் தான் வின் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஃபேஸ்ல எதுவும் எக்ஸ்பிரஷன் எதுவும் காமிக்காம சாப்பிடணுமா? நீங்க எடுத்துக்கோங்க. ஃபுல்லா சாப்பிட்டு முடிக்கணும். இல்ல புளிப்பு வந்து வெங்கி பிடிக்கவே பிடிக்காது. போட்டுக்கலாம் வாயில. இல்ல, கையில வச்சு டாடி போடுங்க போடுங்க. இல்ல மாமா, ஒரு நிமிஷம். ஒரே ஒரு ரூல் மட்டும்தான். இல்ல, ஒரே ஒரு ரூல் மட்டும்தான். இல்ல, வேலை போடுங்க. சொல்லு. டாடி அந்த கையில வச்சிருக்காங்க. ஒரே ஒரு ரூல் மட்டும்தான். அப்படியே வாயில போடக்கூடாது. அது அமுத்தி ஜூஸ் அப்படியே வாயில போட்டு கடிச்சு சாப்பிடு. இல்ல ஒரே ஒரு சிப்பு மட்டும் எடுக்குவேன். ஒரே ஒரு சிப்பு மட்டும். ஆனா மூஞ்சி இது பண்ணாம அப்படியே கடிச்சு சாப்பிடலாம். டாடி சும்மா சாப்பிடுறதே ரொம்ப கஷ்டம். இல்ல கடிச்சு அப்படியே ஃபுல்லா வாயில போடலாம். எப்படி வேணாலும் சாப்பிடலாம். இல்ல எப்படி வேணாலும் சாப்பிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா கூட சாப்பிடலாம். சரி, ஆனா ஃபினிஷ் பண்ணுங்க. 3, 2, 1 ஸ்டார்ட். அக்கா, நான் டாடியை பாக்குறேன். அம்மா தோத்துட்டாங்க, அவ்வளவுதான். அம்மா தோத்துட்டாங்க, அவ்வளவுதான். வாயிலே போடல. எனக்கு தான் ரெடி. புளிப்பு நீங்க வாயிலே போடல. வாயில வச்சேன். அட்லீஸ்ட் நான் பாருங்க பாதி ஜூஸ் ஆவது குடிச்சிருக்கேன். நான் தான் வின்னர். பண்ணி தண்ணி குடு. டாடி தான் வின்னர். நானே ஃபுல்லா சாப்பிட்டுறேன். இல்ல போய் இது வந்து நான் தான் அட்லீஸ்ட் வாயில ஃபுல்லா போட்டு கொஞ்சம் ஜூஸ் ஆவது குடிச்சேன். இவங்க வாயிலே போடல. நான் தான் வின்னர். நான் டாடி தான் வின்னர். யார் வின்னர்? இல்ல, நான் தான் டாடி தான் வின்னர். நீ ஃபேஸ் வந்து மாத்திட்டீல்ல, அப்ப நான் தான் வின்னர். உங்க வாயில ஜூஸே போகல, எப்படி ஃபேஸ் மாறும்? ஜூஸே போகாது. நீங்க சீட் பண்றீங்க. ரூல்ஸ் படி ஃபேஸ் மாறினா அவங்க தோத்தாங்க. சாப்பிடுறதுல இல்லம்மா. ஆமாமா, ஃபேஸ் தான்மா. ஃபேஸ் யார் நல்லா கடிச்சு ஜூஸ் உள்ள போயிருக்கு. ஃபேஸ் மாறினவங்க தோத்துட்டாங்க. சரி போங்க, நீங்களே வின்னரா இருந்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து சாப்பிட்டதுக்கான பில் வந்து 44, டேக்ஸோட சேர்த்து 49.32. வந்து அம்மா சர்ப்ரைஸ் தர போறோம். இந்த சர்ப்ரைஸ் வந்து இந்த பேக்ல தான் இருக்கு. டேரக்ட் கொடுக்கலாம். என்ன சர்ப்ரைஸ் என்ன முடியலையா? இந்த இன்னும் உள்ளுக்குள்ள பாக்கெட்ல இருக்கு முன்னாடி. இன்னும் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் இதுதான் இருக்குதுல பெஸ்ட் சர்ப்ரைஸ். ஏய், என்னது இது? ஓபன் பண்ணுங்க. மேல வச்சு ஓபன் பண்ணுங்க. என்ன இது? எப்ப போய் வாங்குனீங்க? ஸ்ரீ வர்தமான் ஜுவல்லர்ஸ். ஓ, ரிங் வெங்கி.
என்கிட்ட 2 நாளுக்கு முன்னாடி ஸ்வீட் வாங்க போறேன்னு சொல்லிட்டு என்ன கார்ல விட்டுட்டு 2 மணி நேரமா 1 மணி நேரமா ஆளுங்களே வரல. நீங்க 3 பேர் தானே போனீங்க, ஒருத்தர் கூட என்கிட்ட சொல்லல எனக்கு ரிங் வாங்க போறீங்கன்ட்டு. சூப்பரா இருக்கு, போட்டு விடுங்க, நீங்களே போட்டு விடுங்க. நல்லா இருக்காது? சூப்பரா இருக்கு, பத்துதா? சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு, கரெக்டா இருக்கு. கரெக்டா நடுவுல செக் பண்ணி எடுத்து. ஆமா, இதுதான் பெஸ்ட் ஆனிவர்சரி கிஃப்ட். அப்ப மத்ததுல நல்லாவே இல்ல. மற்றது எல்லாமே சூப்பரா இருக்கு, பட் இது வந்து ஒரு பிக் சர்ப்ரைஸ் கிஃப்ட். சூப்பர் வெங்கி, தேங்க்யூ. இது வெட்டிங் ஆனிவர்சரினா என்ன வேணும்? ஹைஃபை கொடுத்தா கரெக்டா இருக்கு எனக்கு. என்னோட மிடில் ஃபிங்கரும் உங்களுக்கு கரெக்டா இருக்கு. சூப்பர், தேங்க்யூ வெங்கி. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. பட் இதுல எனக்கு ஒரு என்ன ஃபீல்னா, இது வெட்டிங் ஆனிவர்சரினா எனக்கு gift, வெங்கிக்கும் ஏதாவது gift கொடுக்கணும். பட் நான் எதுவும் வாங்கல. நெக்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நான் உங்களுக்கு gift தரேன். ஓகே? நீங்க ஒண்ணுமே கொடுக்கல, gift கொடுக்கணும் இல்லமா? ஆமா, உண்மையிலே இது எனக்கு ரொம்ப ரியலி சர்ப்ரைஸ். எனக்கு தெரியாம 3 பேரும் போய் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. நானும் 2 நாளா என்னன்னு கேட்டுட்டே இருந்தேன். எனக்கு ஸ்வீட் வாங்க தான் போனோம், ஆனா ஸ்வீட் நல்லா இல்லைன்னு வந்துட்டோம் அப்படின்னாங்க. இதுதான் சுமிக்ஷா ராகவோட செலக்ஷன். டாடி கார ஒன்று பிடிச்சிருந்துச்சு, டாடி அது வாங்கினான்ட்டாங்க. ரொம்ப அழகா இருக்கு. இன்னும் இந்த டே முடியல. ஏன் இன்னும் அந்த பவுலிங் அவன் இந்த டே முடியல. பவுலிங் bowling, I need to go to பவுலிங் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி பவுலிங் த்ரோ பண்ணலன்னு தெரியலன்னா இங்க காமிய. ஒரு பவுல இப்படி 3 ஃபிங்கர்ல இப்படி புடிச்சீங்க. அது அங்க போய் அதுக்கப்புறம் எப்படிதான் இப்படி 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 அப்பெல்லாம் அப்படிதான் எல்லாமே நான் பழசெல்லாம் அப்ப வந்து இப்படி புடிச்சு இப்படியே போட்டுமா. நாங்க வந்து ஸ்னோ பவுலிங்க்கு போகல, இருட்டாயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ராகவ் வந்து போகணும்னு ரொம்ப ஆசையா கேட்டுட்டே இருந்தான். இன்னைக்கு டே ஃபுல்லா காலையில 9 o'clock கிளம்புனது, இப்போ வந்து ஒரு 7 o'clock இருக்கும். நல்லா இருட்டிச்சு. டே ஃபுல்லா கார்லயே சுத்தினது ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதனால ஸ்னோ பவுலிங் வந்து இன்னொரு நாள், இன்னைக்கு வந்து வெனஸ்டே தானே, வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேல போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ரியலி ரொம்ப ஹாப்பியான டே, ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. எனக்காக ரிங்லாம் வாங்கி வச்சிருக்காங்க, நான் பார்க்கவே இல்லை. ராகவ், சுமி, வெங்கி 3 பேரும் சேர்ந்து எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சுமி, எனக்கு தெரியாம இந்த ரிங் எல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லு. நாங்க வந்து அம்மாட்ட தெரியாம அப்படியே வந்தோம். நான் கோட்டுக்குள்ள வச்சுட்டு அப்படியே மாஸ்டர் வந்துட்டேன். அப்படியே காக்குள்ள வந்து உட்காந்துட்டேன். அப்புறம் வந்து நானும் ராக வந்து சீக்கிரமா மேல என்னது ஹவுஸ் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டதுக்கப்புறம் நாங்க அப்படியே ஒளிச்சு வச்சுட்டோம். அம்மா டாடி பண்ணி வந்துட்டு இருந்தாங்க, லேட்டா வந்துட்டு இருந்தாங்க. அதனால நாங்க வந்து முன்னாடி போய் வச்சுட்டு என்னென்ன வேலை பண்ணிருக்கீங்க? முன்னாடி போய் வச்சுட்டு அப்புறம் நாங்க வந்து அப்படியே தெரியாத மாதிரி அப்படியே ஒண்ணும் இல்லாத மாதிரி வச்சுக்கிட்டோம். பாப்பா வந்து கிளாசட், அவளோட கிளாசட்குள்ள சூட்கேஸ்குள்ள வச்சிருந்திருக்கா. எனக்கு ரியலி தெரியவே இல்லை, நான் கவனிக்கவும் இல்லை. ஏதோ பிளான் பண்றாங்கன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. ஆனா இந்த அளவுக்கு ரிங்லாம் வாங்கி வச்சு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு நான் சுத்தமா நினைக்கவே இல்லை. ரொம்ப ரியலி இந்த டே சூப்பரா இருந்தது. ஆனிவர்சரி செம்மையா போச்சு. வெங்கி வந்து எனக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க இன்னைக்கு. நான் வந்து வெங்கிக்கு எதுவுமே சர்ப்ரைஸ் கொடுக்கல. நெக்ஸ்ட் இயர் நான் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இவங்க இவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணுறது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் நான் எதுவுமே பிளான் பண்ணலை. நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. இந்த வெட்டிங் ஆனிவர்சரி vlog இதோட முடியுது. நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் மீட் பண்ணலாம். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். பாய்.